இன்றைக்கி சனி பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. எப்போவுமே கிரகங்களில் மிக முக்கியமானவர் சனி, எல்லாருக்கும் தெரியும். அந்த சனியினுடைய இடப்பயிற்சியானது எல்லாராலையும் கவனிக்கப்படுகின்ற ஒன்று, உற்று கவனிக்கப்படுகின்ற ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனியானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த சனி பயிற்சி ஹோமம் தான், யாகம் தான் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு. நம்முடைய திருமுருகன்பூண்டியில் பெரிய கோயிலில் இப்போ அந்த சனி பயிற்சி யாகம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு தான் பக்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய ராசிகளாக கும்பராசி, மீனராசி, கும்பம், மீனம், சிம்மம், கன்னி, மிதம், கன்னி, துலாம், தனுசு, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் அந்த ராசிக்குரிய பரிகாரம் தான் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு. துலாம் இல்லையா? துலாம் இருக்கணுமே. துலாம் இருக்கும் பாருங்கள், அர்த்தாஷ்டமம். ஆமாம், துலாம் இருக்குது, துலா இருக்குது, சிம்மம் இருக்குது, சிம்மம் அஷ்டம், துலா அஸ்தாஷ்டமம். துலாம் இருக்கணுமே. அர்த்தாஷ்டமம் பாருங்கள். கன்னி 2, 1 மேசம், 2 சிம்மம், அப்புறம் 3 கன்னி, அப்புறம் 4 தனுஷு, 5 கும்பம். கும்பம். ஓ, கும்பம் கிடையாது, கும்பம் வெளியில் போய். ஓ, கும்பம் இருக்குது, கும்பத்து பாத சனி. துலாம் இல்லையா? துலாம் இல்லை. ஓ, தனுசு. சரி, துலாம் இல்லை, சாரி. ஸோ அதனால் இந்த 6 ராசிக்காரர்களும் நல்லபடியாக இனி வரக்கூடிய அந்த ஆண்டுகளில் முழுமையாக சனீஸ்வரனை சரணடைஞ்சுவிட்டால் கண்டிப்பாக அவர் பெரிய பாதிப்புலேருந்து நம்மளை காப்பாற்றிடுவார். முக்கியமாக அந்த ஜென்மச்சனி வரக்கூடிய அந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, அஷ்டமச்சனி அவங்களும் அதே மாதிரி தான், அர்த்தாஷ்டமச்சனி, இந்த 3 கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப கவனமாக செயல்படணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது. புதிய விஷயங்களில் நம்ம முதலீடுகள் செய்கிறதையும் நம்ம தவிர்த்துக்கலாம். இப்படி இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம முழுமையாக பக்தியில் ஈடுபட்டோம்னாவே கண்டிப்பாக நம்மளை அவர் முடிஞ்சளவு நம்மளை காப்பாற்றிடுவார். அதனால் சனி பயிற்சியை ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வாக எல்லோரும் கருத வேண்டாம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களை போய் அணுகி கேளுங்க. அபிஷேகம், பாதிக்கப்பட்டவங்க தயவு செய்து பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அருமையாக சொல்லுவாங்க அந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு கடுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இதை பாருங்கள், சனிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அன்பானவர்களே, அதனால் முடிஞ்ச வரைக்கும் சனி பிரீத்தி, காக்காய்க்கு எள்ளு சாதம் வைக்கிறது, உடல் ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, பித்ரு வழிபாடு செஞ்சுக்கிறது, சனிக்கிழமை அன்று எள் தீபம் வைக்கிறது, சனியுடைய அதிதேவதைக்கு வழிபாடு செய்கிறது, சனி பிரீத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிறது. இதெல்லாம் செஞ்சோம்னாவே நம்ம அவருடைய சிரமத்திலிருந்து தப்பிச்சுக்கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் அவருடைய பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். தப்பிக்க முடியாது, பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். கர்மகாரகன், கர்மா தான் எல்லாத்தையும் நடத்துதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ கர்மாவுடைய பலன்களை கட்டாயம் நம்ம அனுபவிச்சு தான் தீரணும், வேறு வழி கிடையாது. அதனால் மனதளவு நீங்கள் தயாராகிக்கிங்க. நிச்சயம் சனி உங்களுக்கு நல்லது செய்வார். வாழ்க்கை வளமுடன். நல்லது முருகானந்தன்.